முல்லைத்தீவு மல்லாவை பிரதேசத்தினைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் கனடாவிற்கு நாளை செல்ல காத்திருந்த நிலையில் வவுனிக்குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த துயரச் சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியினைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் 20 லட்சம் பணத்தினை கொண்டு ஜோகபுரத்தில் இருந்து பாண்டியன்குளத்திற்கு சென்ற இளைஞன் இரவு 8:40 வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்பின் அவரது தொலைபேசி வேலை செய்யவில்லை என்றும் குறித்த இளைஞனின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவனது நண்பர்கள் தேடிய போது இன்று அதிகாலை பாண்டியன்குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் இனம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுனி குளத்தின் 3வது நீர் சுருங்கையில் உடலம் கிடப்பது இனம் காணப்பட்டு பிரதேசவாசிகளால் உடலம் மீட்கப்பட்டு வெளியில் எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த பாண்டியன்குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் உடலத்தினை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதோடு இது தொடர்பான விசாரணையையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்நிலையில் இளைஞன் கனடாவிற்கு செல்வதற்காக தயாரான நிலையில் உயிரிழந்துள்ளமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.